Hi guys, okay. So இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாட்றோன்னா ஐஸ்கிரீம் 1 2 3. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா கேம்லேயும் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக மிஸ்ஸிங் கார்டுன்னு ஒரு சாப்டர் வந்திருக்கு. இப்போ என்ன சொல்கிறான்னா ஒரு கார்டு பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டான், காணாமல் போயிட்டான், அவங்க அம்மாவும் செத்துட்டாங்க அப்படின்றான். இதை போயிட்டு இவர் கண்டுபிடிப்பான். ஆமாம், இவர் பெரிய டிடெக்டிவ். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக அப்டேட் வந்துருக்கு, அதனால நான் விளாட வந்திருக்கேன். அதோட ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் வீடியோ போட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிங்ஷாட் எடுத்து அப்படி போட்டுப்போம். வேணுன்னா எடுத்துக்கலாம் அப்புறமா, இல்லைனா வேறு ஏதாவது கன்று கிடச்சுன்னா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம கீழே இறங்கி என்ன பண்ண போகிறோன்னா, அந்த இவன் இருக்கான்ல கிட்ட போனால் பிடிப்பான்னு நினச்சேன், பிடிக்கல. ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா அங்கே ஒரு இது இருக்கும், அது என்னது, போஸ்டர். இந்த போஸ்டர் எடுத்து நம்மளோட எவிடன்ஸ் பாக்ஸில் போட்டணும். இப்போ அதை போட்டோன்னா அவன் வண்டியை விட்டு வெளியே இறங்குவான், இறங்கி தான் ஆகணும். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் ஸ்டோரி, வாட் இஃப், அதாவது இந்த மாதிரி நடந்துருந்துன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி. பட்டாசு அடிக்கிறாங்கோ கைஸ், என்ன கைஸ் என்னத்துக்கு பட்டாசு அடிக்கிறாங்கோ? மணி என்ன இருக்கும், ஒரு 150 தான் கைஸ் இருக்கும். காலங்காத்தால் இல்லை, மத்தியானம் 150. ஏங்க விடிஜின்னு போட்டால் வரோம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது, மறுபடியும் விடிஜி போடும். வசந்த் தமிழ் கேமிங்னு போட்டாக்க வருமோ? ஆனால் நம்ம இவனை போடலாம், இந்த திங் நூடுல்ஸ்ன்னு ஒருத்தன் இருப்பான், அவன் பார்த்தீங்கன்னா அவன் போட்டால் இதில் வரும். ஸோ போடுவோம் திங் நூடுல்ஸ், NODLES போட்டோன்னா வந்துச்சு பாருங்கள். இதான் எல்லா கேம்லேயும் போட்டாலும் வரும். இந்த கம்ப்யூட்டர் எல்லா கேம்லேயும் இருந்தால் எல்லா கேம்லேயும் போடலாம், இல்லைன்னா சில கேமில் போடலாம். அதாவது ஐஸ்கிரீம் கேமில் சொல்கிறேன். இப்போ வசந்த் தமிழ் கேமிங்கன்னு போடுவோம். வந்துடணும். ஏங்க எனக்கு தெரிஞ்சு எடுத்துட்டாங்க போலங்க. ஒரு வாட்டி சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கல போல். சரி, இப்போ நம்ம வண்டியில் ஏறி என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கிராஃபிக்ஸை பார்த்தீங்கன்னா போயிட்டு இந்த மியூசிக் வால்யூமோ ஃபுல் வால்யூமோ வச்சு விட்டு ஏன்னா கேமில் எனக்கு சவுண்டே கேட்கல. அதோடு பார்த்தீங்கன்னா என்னன்னா கோல்டு வேறு இருக்குது எனக்கு. அப்புறம் மறக்காமல் ஒரு லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபை தட்டி விட்ருங்க. அப்படியே அந்த ஒரே ஒரு பட்டன் அதை அழுத்தினா ஏங்க பூச்சி. இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கெஞ்சி கூத்தாடி கூட கேட்குறேன், அந்த ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தினீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா 1K சப்ஸ்கிரைபர் எடுக்கணும். ஏதாவது பண்ணுறேன், நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன். 1K சப்ஸ்கிரைபர் எடுத்தால் போஸ்ட்டு போடுறேன். 1K சப்ஸ்கிரைபர் எடுத்தோடனே இன்னும் 572 அவ்வளோதான் இருக்குது. இன்னும் வேணும் 1Kக்கு, இன்னும் ஒரு வேணும். அதனால சீக்கிரங்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் அழுத்தி விட்ருங்க. இப்போ நம்ம எங்கே போனோன்னா ஸ்டோரேஜ் சென்டருக்கு தான் போகணும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா முட்டாள்தனமாக ப்ளே கிரவுண்டுக்கு அழுட்டேன். எவ்வளோ செம்மையான ஒரு வேலையை பார்த்துச்சு. தேவையில்லாமல் இங்கே வந்துட்டாங்க பாருங்களேன், எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பேன். இப்போ அது வேறு விட்டு ஒரு ட்ராப் வேஸ்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்களேன், இப்போ நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். அதோட அந்த லைக் பட்டன் தட்டினாலாம் கூட பரவாயில்ல, ஒரு கமெண்ட்டு, ஒரு அது என்னது, டேய் வாண்டு பையலே உன்னை இன்னைக்கு விட மாட்டேன் அப்படின்றான். ஏண்டா பண்ணுறலாம் பண்ணிட்டு என்ன விட மாட்டேன், வாய் மூடுறா குரங்க. ஆனால் இவன் நல்லா வந்தாங்க, அவன் கெட்டவனா மாறிட்டான். எல்லா கெட்டவங்களும் மாறுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குங்க, இவனுக்கும் இருக்குது. அதான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோன்னா அது என்னது இடம், ஸ்டோரேஜ் சென்டர், அதுக்கு வண்டி எடுக்கணும்.
இவன் பார்த்தீங்கன்னா இந்த கட்சின்லாம் வருதுச்சு செம்மையாக இருக்குங்க. அப்போல்லாம் செம்மையாக இருக்கும் அந்த லாக்டவுன் நாள்கள். செம்மையாக இருக்கும். அப்போல்லாம் விளையாடும்போது பயமாக இருக்கும். நான் என் ஃபேமிலி கூட உட்காந்து விளையாடி இருப்பேன். ஸோ இப்போ விளையாட இன்ட்ரெஸ்ட் இல்லையா இருக்கும். ஆனால் எனக்கு இருக்குது இந்த மாதிரி கேம்லாம் வருதுல்ல. இந்த கெப்ளீரியன் காயின்ஸ் எடுத்துப்போம். அதோடு பார்த்திங்கன்னா இந்த காயின்ஸில் எதுக்குன்னா ட்ராப்பு ஆரோ காட்டும். அதாவது எங்கே போகணுன்னு. அது வேணுன்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம், வேணான்னா வச்சுக்கலாம் அப்படியே. அதுக்கப்புறம் இந்த காயின்ஸை வச்சு இது வாங்கலாம், லோகோ. எனக்கு தெரிஞ்சு விஐபியை வாங்கலாமா? விஐபி இதில் இருக்குங்க, ஆனால் காசு கொடுத்து வாங்கணும். இது காயின் கொடுத்து வாங்க முடியாது. விஐபிலாம் வாங்கிட்டா நீங்கள் தாங்க எல்லாமே இந்த கேமில். அதாவது அவன் அடிக்கவே முடியாது. அந்த மாதிரி உங்களுக்கு இது ஃப்ரீ எல்லாமே. ட்ராப்பு வந்துக்கினே இருக்கும், மேப்பு வந்துக்கினே இருக்கும், எல்லாமே வந்துக்கினே இருக்கும். அந்த ஆரோ சொல்கிறேன் வந்துக்கினே இருக்கும். இந்த கேமில் வேணால் விஐபி போடாதீங்க. 8, 7 அந்த மாதிரி கேம் இருக்குல்ல, 4லேருந்து நீங்கள் எதுலையாவது விஐபி போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த 3 கேமுமே இருக்கிறதுலே ஈஸியான கேம்ஸு. ஃபஸ்ட்டு 3 சாப்டர் இருக்கிறதுலே ஈஸியான சாப்டரு. இப்போ நம்ம எங்கே போனோன்னா கேஃபட்டீரியாவுக்கு மறுபடியும் வந்துட்டோம். எதுக்குன்னா அந்த கேஃபட்டீரியாவோட வேர் ஹவுஸ்க்கு தான் இப்போ ஓப்பன் பண்ணி அந்த கீ எடுத்துருக்கோம். ஸோ இப்போ எடுத்துட்டோமா, இதை எடுத்துட்டு என்ன பண்ணோன்னா உள்ளே போயிட்டுன்னா ஒரு கேமரா இருக்கும். இந்த கேமரா வச்சு ப்ளே கிரவுண்ட் போகணும். நான் இருங்க, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கேயும் ஒட்டி வச்சுக்கிறாங்க. அதோடு பார்த்திங்கன்னா அந்த கேமரா வச்சு அதுனது ஏங்க இங்கேயும் ஒரு ட்ராப் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அவன் ஏன்சர் தான் போகிறான் எப்படியோ அங்கே போகும்போது. அந்த கேமராவை வச்சு அது யார் அந்த மிஸ்ஸிங் கார்டோட ஜாக்கெட் ஒன்று இருக்குங்க, அதை ஃபோட்டோ எடுக்கணும். அதை எடுக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரில. என்ன ஆக போகுது நீங்களே சொல்லுங்கள். இப்போ ஓப்பன் த டோர் பண்ணிட்டு ரீலோட் பண்ணிட்டு, ஆனால் இதில் நான் நிறையா காசு வச்சுக்கிறேங்க. இப்போதைக்கு தேவையான அளவுக்கு இருக்குது. நான் முந்தா நேற்று தான் இதை டவுன்லோட் பண்ணியிருப்பேன். அதுக்கும் முந்தா நேற்று தான் டவுன்லோட் பண்ணியிருப்பேன். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி டவுன்லோட் பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணது முந்தா நேற்று, வாய்ஸ் கொடுக்குறது இன்றைக்கி, அப்லோட் பண்ணுறது இன்றைக்கி. ஸோ அதோட வீடியோ பாருங்கள். மறக்காமல் இப்போயே லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபை போட்டுருங்க மக்களை, போட்டுருங்க. அந்த இல்லைன்னா அந்த சப்ஸ்கிரைப் அந்த ரெட்டு கலரில் ஒரு பட்டன் அப்படியே ஆகும்ல, அதை அழுத்தி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் வருது ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதோட வேறு ஏதாவது கேம் விளாட்ணுன்னா சொல்லுங்கள், தூக்கிடலாம். ஆனால் பிசி கேம் மட்டும் சொல்லாதீங்க, பிசி இல்லை. ஆனால் லேப்டாப் வாங்கினா வாங்கிடுவேன், அதுக்கு முன்னாடி டேபும் வாங்கிடுவேன், 2மே வாங்கிடுவேன், தூக்கிடுவேன். ஆட்டையெல்லாம் போட மாட்டேன், வாங்கி தருவாங்க வாங்கிப்பேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஸ்ட்ரெயிட்டாக இதை எடுத்துன்னு அது என்னது நேபர்ஹுட்டுக்கு போகணும். அதாவது நம்ம வீட்டுக்கு போயிட்டு எவிடன்ஸ் பாக்ஸில் போடணும். ஸோ இப்போ ஏங்க இந்த ஐஸ்கிரீமானோட வண்டி மேலே கோன் இருக்குல்ல, அது உள்ளே ஏங்க அந்த ஐஸ்கிரீம் இல்லை? சரி இந்த கதவை மூட பார்த்தேன், மூட முடியல. சொல்லுங்க கைஸ், அந்த கோன் இது பார்த்தீங்களா, அதில் ஏன் ஐஸ்கிரீம் இல்லை? ஏன் ஐஸ்கிரீம் இல்லை சொல்லுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துன்னு வரான், நல்ல பையன் மாதிரியே நம்மளை வீட்டுக்கு விட்டான். உங்களுக்கு ஒன்று சொல்லுவா கைஸ், இந்த ஐஸ்கிரீம் மண்டே எப்படிங்க ஐஸ்கிரீம் 3ல் நம்மளோட கேமில் விளையாடும் போது நம்ம வீட்டு உள்ளே எப்படி வருவான் இவன், நம்ம சாவி போட்டு வச்சுருந்தா? அவ்வளோ பெரிய ஆளாகுது.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் நிறைய எவிடன்ஸ் தேவை, எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப சீரியஸான ஒரு விஷயத்தில் மாட்டின்னுக்கிறேன் அப்படின்றான். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டரோட முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு சாப்டர் போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அது என்னது நெக்ஸ்ட்டு சாப்டர் வந்தாச்சு. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இங்கே இருப்போம். ஆனால் ஆல்டர்னேட் எண்டிங்கு ஒன்றுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு அப்டேட் விடுவேன்னு சொல்லியிருக்கானுங்க கெப்ரியன்ஸு, இந்த கேமு டெவலப்பர்ஸு அப்டேட் விடுவேன்னு. அப்டேட் விட்டுருந்தானுங்கன்னா நம்ம போய்ட்டு இன்னொரு ஆல்டர்னேட்டட் எண்டிங் வரும், அது விளாட்லாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இதுதான் வந்திருக்கு. தூக்கம் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா, இது பார்த்தீங்கன்னா அதோட எலியை தொலைச்சிச்சா எவனாவது எலியை வளர்ப்பானுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வளர்த்துனுக்குது. இது தொலைச்சிச்சா நம்ம போய் கண்டுபிடிச்சா ஸ்நாக்ஸ் தான். ஸோ அந்த ஸ்நாக்ஸை வச்சு என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பூனை இருக்கும், அந்த பூனையை கூப்பிட்டு கீழே வர வச்சு, அது என்னது இதோ இந்த வீட்டுக்கு மேலே மொட்டை மாடி இருக்கும்ல, அங்கே ஒரு டோர் இருக்கும், அது லாக்கில் இருக்கும். அந்த டோரை ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே ஒரு ஸ்கூல் இயர் புக் இருக்கும், அதுதான் எடுக்கணும். ஸோ இப்போ இதை உள்ளே போடுவோம், இங்கே வைப்போம். இப்போ இது உள்ள ஏதாவது ஒரு ட்ராஷ் கேன் உள்ள இது இருக்கும் பாக்ஸு, அதை எடுத்து அந்த மாதிரி செட் பண்ணி வைக்கணும். அது அந்த சீஸ் எடுத்துன்னா விழுந்துடும். அதான் கதை. இங்கே இல்லை, 2 இதுவுலையும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கும். இருந்துரு வெறி ஆயிடுவேன். இல்லை சூப்பர், நல்லா பண்ணி வச்சிட்டானுங்க. மானை கேட்ட பசங்களா. சரிங்க, இப்போ இதை பார்ப்போம். அப்பாடா கச்சிச்சு. அதுக்கு ஃபஸ்ட்டே இங்கே நோண்டி இருந்தால் கடிச்சிருக்கோம்ல, நம்ம அந்த இதுக்கு போகாமல் சீஸ் எடுக்க போகாமல். எங்கள் லேக் வேறு ஆகுதுங்க. என் ஃபோனை வச்சு என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு இதை போட்டுருவோம். போட்டு நவுந்து போயிடு, இல்லைனா கிட்ட வராது ரேபிட்டு அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ட்ராப்பை ரீலோட் பண்ணுருவோம். பண்ணி வச்சா ஸ்ட்ரைட்டாக இப்போ அது என்னது அந்த எலியை பூச்சி இதுன்னு போயிருக்கோம். ஏங்க அந்த எலியை பாருங்களேன், எவ்வளோ குட்டியோன்னு இருக்குது. அது போய் இவ்வளோ குறும்புத்தனம் பண்ணுங்க. சே இந்த பையனை வரானே, நான் முதல் இப்போ எதுக்கு இங்கே வரேன்? ஸோ இப்போ என்ன பண்ணுவேன்னு பாருங்களேன், சிமெண்ட்ரிக்கு வண்டி எடுத்துட்டாங்க. ஸோ சேடு ஃப்ரெண்ட்ஸ். இது எலியை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்காம நேபர்ஹுட்டுக்கு வந்துட்டேன், எவிடன்ஸ் கொடுக்க மாதிரி. அதனால் இப்போ மறுபடியும் சக்ஸஸ்ன்ற பாருங்க, சர்க்கஸுக்கு போனோம். இப்போ வண்டி எடுத்துன்னு வரான். அவன் யார்? ராட். அவன் பேர் ராட். முக்கால்வாசி திருட்டு வேலை பார்க்குற ராடு பையன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை கொடுக்க போகிறோம். குத்தாச்சி ஸ்நாக்ஸை கூடி இப்போ தான் பேசியிருப்பேன். நான் சொல்லுதுன்னா, என்னோட குட்டி பையா தேங்க்யூடா, இந்தா என்னோட ஸ்நாக்ஸு, இதை வச்சு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணு அப்படின்றான். அதோட யாருமே என்னை கண்டுக்க மாட்டாங்க, நீ மட்டும்தான் கண்டுக்கிறேன்னா. தேங்க்யூ, ரொம்ப பெருமையாகுது. அதோட என்னது லேக் வேறு ஆகுதா, கடுப்பாகுது. இப்போ சிமெண்ட்ரிக்கு போனோம். யாரா வண்டிய சிமெண்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ராவலர் 75 வாட்டி ட்ராவல் பண்ணியிருக்கேங்க இந்த கேமில். மொத்தமாக சேர்த்து இல்லை, ஐஸ்கிரீம் 2ல்
நிறைய காயின்ஸ் எப்படி எடுக்கிறதுனா கெப்லேரியன்ஸு நீங்கள் நார்மல் ஸ்டோரியும் வாட் இஃப் ஸ்டோரியும் நிறையா வாட்டி ப்ளே பண்ணிங்கன்னா நிறையா வாட்டி அங்கே காயின் அங்கே ஸ்பான் ஆகும் நீங்கள் போகிற இடத்துக்கு அங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதோட இது ஒரு இது போட்ட மாதிரியே இருக்கும், அது என்னது இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டான்னா ராடு என்னை பார்த்துட்டான், அதனால என்னை இட்டுன்னு வந்து அடைச்சி போட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அது கலெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வாட் இஃப் ஸ்டோரியை பை பண்ணுவாங்க, வெறும் 50 தான். அதை நீங்கள் அது ஈஸி தாங்க, அந்த டாஸ்க்கு பண்ணுறலாம். அங்கே இங்கேன்னு போடணும், இல்லை ராடை அடின்னும் கொல்லுன்னும் அப்படி இப்படின்னு சொல்லும். ஸ்லிங்ஷாட் எடுத்து 5 அடி போடு 10 அடி போடு, அவ்வளோதான். அதை முடிச்சாலே 50 வாட்டி பட்டுன்னு வந்துடும். இப்போ என்னன்னா அவன் இங்கே தான் இருக்கிற மாதிரி சவுண்டு கேட்டுட்டு வந்துட்டான் பாருங்க. என்னடா உனக்கு பிரச்சனை? இவன் யார் இவ்வளோ குறை வெறியில் சொல்கிறான் என்ன? இப்போ என்ன பண்ணுவோம், சர்க்கஸுக்கு போயிடுவோம். சர்க்கஸுக்கு வண்டி எடுத்து இப்போ நான் சிமெண்ட்ரிக்கு போகணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கேட்டை வேறு எத்தனே வரல, அங்கேயே விட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை கேட்டு வண்டியில் இருக்குதா? எனக்கு தெரிஞ்சு வண்டியில் தான் இருக்கும். ஆமாம், வண்டியில் தான் இருக்குது. இப்போ நம்ம சீக்கிரமாக இந்த வீட்டு மேலே மொட்டை மாடி போயிட்டு அந்த ரூமை ஓப்பன் பண்ணோம். இந்த கேட்டை பார்த்தீங்கன்னா ஒரு வென்டூவில் விடுவோமா, அந்த வென்டூவில் போயிட்டு எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணி டோரை ஓப்பன் பண்ணி விடுமா. நல்லா கதையாகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வென்டூவில் விட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண போதே ரெடியாக இருந்துக்கோங்க. வாங்க, ஓப்பன் பண்ணிச்சு. எஸ்கேப் அது பாட்டுன்னு போயிடுச்சு. இப்போ இதில் போட்டிருக்கு, இது இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அந்த மிஸ்ஸிங் கார்டோட இயர் புக் தான் இது. அவன் யாரோ ஒருத்தனை இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கான், ராஜ் சுலிவியன்னு போட்டு. அந்த ராஜ் சுலிவியன்னு யார் எனக்கு தெரியும்டா. அங்கே இருக்கான்டா ஒருத்தன் மாஸ்க்கு போட்டுக்கின்னு வேணுவானே வாந்தி எடுக்கிற மாதிரியே, அந்த ஐஸை வாந்தி எடுக்கிற மாதிரி லைக் சரி சப்ஸ்கிரைபிள் தான் பண்ணுங்கடா, சொல்லுங்கடா, என்ன தாண்டா பண்ணுறது தெரியலடா டாய். சரி, பாட்டெலாம் போதும், உங்கள் வாயை முன்னு இதை எவிடன்ஸ் பாக்ஸில் போடுவோம். ஃபஸ்ட்டு இதை எடுத்துவோம். காயின்ஸ் முக்கியம் பிக்லே, அப்புறமா தேவைப்படும் பிக்லே. இப்போ நம்ம பற்றி இந்த கேமில் பாருங்களேன், ஃபஸ்ட்டு இதில் இந்த ரோப் கட்டியிருப்போம், இதில் பார்த்தீங்கன்னா பிளாங்கெட் கட்டியிருக்கோம். அடுத்த கேமில் பார்த்தீங்கன்னா ரெட்டு கலரில் ரோப்பு கட்டியிருப்போம். என்ன போட்டிருக்குன்னா அந்த புக்கில் டாக் டு ஆண்டோனியோ அமிடோர்னு ஒருத்தர் இருப்பானா மாலில், அவன் ஏதோ எனக்கு ஒரு விஷயம் செய்யணும், அதனால் அவன்கிட்ட போய் பேசு அப்படின்றான். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா பார்ட் 3க்கு வந்துட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பூஸ்டர் பேக் பார்த்தீங்கன்னா 200 இது தான், என்னது காயின்ஸ் தான், காயின்ஸு, கெப்லேரியன் காயின்ஸு. அது நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 3 வாட்டி இது 3 வாட்டி இது எல்லாமே 3 வாட்டி வந்துடும் பேக்காகவே. அதுவே செம்ம ஒர்த்துட்டு, அதுவே தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே இது இருக்குல்ல, அங்கே தான் போக போகிறோம். இப்போ வால்யூமை ஃபுல்லாக வச்சு விட்டுப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னது இந்த இதுவை ப்ரெஸ் பண்ணால் அவங்க கூட பேச முடியும். ஹலோ ஆண்டோனியோ அமிடோர் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்கிறோம். ஆமாம், நான் தான் ஆண்டோனியோ அமிடோரு. உனக்கு எப்படி என் பேர் தெரியும்னு கேட்குறான். நம்ம என்ன சொல்கிறான்னா, எனக்கு மிஸ்ஸிங் கார்டை தெரியும் அப்படின்றோம். நீ ஃப்ரெடியை பற்றி தானே பேச? ஆமாம், அவன் இங்கே வந்திருக்கான் அப்படி இப்படின்றான். ஏதோ ஒரு லாங்குவேஜில் பேசுகிறாங்க, பிரசில்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் அவனோட இன்வெஸ்டிகேட்டை விசாரிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறான்.
ஆலிவர் கேப்ரியோன்னு ஒருத்தர் இருப்பானா, ஒரு ஜட்ஜு. அந்த எவிடன்ஸை நீ அங்கே எடுத்துன்னு போய்க்கோ. ஏதோ ஒன்று சொல்லிட்டேங்க தப்பா, அதனால் இப்படி சொல்லிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் மறுபடியும் முதலேருந்து பேசணும். ஐயோ சாவடிக்கிறாங்க என்ன. இவர் வேறு மரியாதையாக பேசணும். ஆமாம், அப்படியே மரியாதை புழுவது தூ கேட்டவன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த மிஷின் கார்டு எனக்கு தெரியும் மறுபடியும் கொடுத்துட்டு மறுபடியும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இன்வெஸ்டிகேட்டு பண்ணின்னுக்கிறேன்னு சொல்லணும். அந்த ஆலிவர் கப்ரியோ சரி, நான் அதை பண்ணுறேன். நீ எனக்கு அந்த ஷாப்பை ஓப்பன் பண்ணுறியா ஃப்ரெடி சொன்னதை பற்றி? நான் அதை ஓப்பன் பண்ணுறேன் உனக்காக. அந்த நேபர்ஹுட்டில் தான் இருப்பான் அவன். ஆனால் எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடாத, என்கிட்ட வேறு இன்சூரன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வேலையை விட்டே என்னை தூக்கிடுவாங்கன்றான். பாவம் பைப்பில். இப்போ என்ன பண்ணிட்டோன்னா ஓப்பன் பண்ணிட்டான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யாரோ இது டிசாஸ்டரு, நான் போலீஸை கூப்பிடணும் அப்படின்றான். யாரா சொல்கிறா அதை? இல்லை வேணாம் அப்படின்னு யாரோ சொல்கிறான். அப்புறம் என்னால் என் ஜாபை ஒழுங்காக பண்ண முடியாதுன்றான். ஏய், இவன் எதுக்கு இங்கே வந்தான்? ஏங்க இது அநியாயமாக இருக்குது. ஒரு வேளை இந்த பேர் என்னது ஜெஃப், இவன் இல்லை பேர் என்னது இந்த ஆண்டோனியோக்கும் ராடுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமோ? போலீஸை கூப்பிட்றேன்ட்டு ஒரு வேளை அவன் தான் போலீஸுன்ற மாரி கூப்பிட்டுருப்பானோன்னு ஒரு சந்தேகம் இருக்கலாம்ல. ஏன்னா அவன் திடீர்னு அப்படிங்க வரலாம். நீங்களே சொல்லுங்களேன். இதை தானே அப்படா வரலாம். அவனுக்கு அப்பப்போ நம்ம வரதே தெரியாது. அதுவும் மிட் நைட்டில் சும்மாவே வர சான்ஸே இல்லை. ஏன்னா மிட் நைட்டில் எல்லாமே மூடி தான் இருக்கும். யாருமோ இல்லவே இல்லை. அப்புறம் எதுக்கு வர போகிறான்? நம்ம என்னவோ இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறோம். இவர் என்ன ஐஸ்கிரீமாக சேல் பண்ண போகிறாரு? நீங்களே சொல்லுங்கள. அப்புறம் மீனை பிடிப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த மீனை பிடிக்கணும். மீனை பிடிச்சிருவோம். அதுக்கப்புறம் பூஸ்டர் எடுப்போம். பூஸ்டர் எடுத்துக்கினாச்சா, இப்போ வேனை ஓப்பன் பண்ணி வண்டி உள்ள இதை போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு அந்த ஷவலை எடுத்துன்னு வந்துடுவோம். தெரிஞ்சுட்டான்னு நினைக்கிறேன். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடுதுங்க. நிஜமாக தான் சொல்கிறேன். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா 30 செகண்டு ரொம்ப ஈஸியாக முடியுது. ஸோ இப்போ எங்கே போனோன்னா மெட்ரோ ஸ்டேஷனு. ஸோ மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வண்டி எடுத்துக்கிறோம். வண்டி ஏங்க ஸ்டாலுக்கு வந்துட்டேங்க தேவையில்லாமல். மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வண்டி ஏறா தம்பி, ஏறா வண்டியை. சம்பா சிவத்தம்பா திவத்தம்பா சம்பா திவத்தம்பா திவத்தம்பா ஓகே வந்துட்டோம். இப்போ என்ன பண்ண போனா, இந்த ஃபிஷ் இருக்குல்ல, இது மேலே ஒரு லிக்விட் ஊற்றணும். அந்த லிக்விட் ஊற்றிட்டு க்ரொக்கடைலுக்கு கொடுக்குறோம். க்ரொக்கடைல் கொடுத்தா அது மயக்கம் போட்டுரும். மயக்கம் போடுற அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணோன்னா, ஷவலுக்கிற அதை தோண்டி ராடோட ஒரு நோட் எடுக்கணும். என்னன்னு தெரில, மறந்துட்டேன். அதை பார்த்தோன்னே சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த சைட் போகிறதுனே தெரிலங்க. அப்படி இப்படி கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இப்போ என்ன பண்ணுவோம், உங்களுக்கு நான் மேலே ஏறி போயிட்டாச்சு. அதோட பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன் வீடியோஸ் கூட பண்ணிக்கிறேன். கருப்பு மூவியும் அந்த சாங்கும் கஜில்லாவும் ஜில்லா. ஓகே, இப்போ
போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவன் இங்கே தான் இருக்கணும். எங்கடா போனான்? இங்கே இல்லையா? ஒரு ஆள் எங்கே இருப்பான்? இதுக்கோ கதவை சாத்திடலாம். வந்துட்டு டமால்னு அச்சிட போகிறான். அச்சி வாந்தி எடுப்பான் ஐஸை. அந்த ஐஸ் எப்படி வந்து தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அவனோட மாஸ்க் இருக்குல்ல, அதை சார்ஜ் பண்ணி வச்சுருப்பான். அதை நம்ம பார்த்திங்கன்னா இந்த கேம்லேயே பார்க்கலாம். ஐஸ்கிரீம் 1லேயே அவன் சார்ஜ் பண்ணுறத ஒரு மாஸ்க்கு பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணி வச்சுருப்பான். கீழே போய்ட்டு அந்த லாக்கர் கீ எடுக்கும்போது, இந்த லாக்கர் கீங்க சார்லியை லாக் பண்ணி வச்சுருப்பானே, அப்போயே பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரினால தான் அவன் ஐஸ் கட்டி வருது. அவன் உண்மையான வாயுலேருந்துலாம் வரல. இப்போ தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சவலத்தை தோண்டுவோம். ராடே தூங்குறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதை கீழே போட்டானே ஏஞ்சிப்பான்ல, தெரில வயசு ஏஞ்சிட்டானா இல்லை, ஏஞ்சிக்கலைங்க, இறங்கிடும். அப்போ நான் எஸ்கேப் ஆகிட்டேன். அதோட பேர் என்னதுன்னா பிளாக் லிஸ்ட்டான். ராடி பிளாக் லிஸ்ட்டு லிஸ்ட்டு பிளாக் 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 பிளாக். ஸோ இப்போ வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது உள்ளே போட்டுருவோம். அது என்னது, எவிடன்ஸ் பாக்ஸு போட்டுருவோம். இங்கே பாருங்கள், ரெட் கலரில் மாறிடுச்சு. இது குடிச்சிட்டாங்க. ஏங்க கீழே வர ஆடு பையன் இருக்காங்க. ஐயோ ஏங்க இப்படி பதட்டமாக பார்க்குறாங்க என்ன இந்த பையன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாரு தலைவர். இப்போ என்ன சொல்கிறான்னா, என்னது அந்த நேம்லாம் இருக்கிறது அந்த செக்யூரிட்டி கார்டோட இயர் புக்கில் இருக்கிறது மாதிரியே தானே. அப்போ அது அந்த ராத் சுழிவியன்னு ஐஸ்கிரீம் மேன் தான். இப்போ ஒரே ஒரு ஆள் தான். ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுறத ரெக்கார்ட் பண்ணணும், காட்டணும், ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றான். ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா அங்கே போயிட்டு அந்த டஸ்ட்பின் இருக்குல்ல, அது உள்ளே கொஞ்சம் ராடு ஏதாவது ஒன்று பண்ணுவான், அதை ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ இப்போ ஒலிடா பாட்டு பாடுங்க. ஹோன்னு பாடுவான். எவ்வளோ சந்தோஷமான ஒரு சைல்டு வரான் என் முன்னாடி. இங்கே வாப்பா, இங்கே வா. உன்னோட பேர் என்னப்பா? என்னோட பேர் ஆண்ட்ரூ ஜோன்ஸ். எனக்கு ஒயிட் சாக்லேட் ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். உங்ககிட்ட இருக்கா ஒயிட் சாக்லேட்டா? ஏன் உங்களுக்கு தெரியும்? உங்கள் பேரண்ட்ஸ் உங்ககிட்ட பக்கத்தில் இல்லைல்லப்பா. அப்போது உனக்கு ஒரு ஸ்பெஷலான ட்ரீட் எடுத்து தரேன். என்னை விடு போலீஸ் அப்படின்னு கூப்பிட்றான். நம்ம அதே கேப்பில் ஃபோட்டோ எடுத்துட்டோம். இப்போ கண்டுபிடிச்சிருவான். டேய் ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கட்சின்னு ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இப்படி அப்படியே உள்ளே போயிட்டு எவிடன்ஸ் பாக்ஸ் உள்ளே போடணும். சீக்கிரமாக ஒழுங்காக போட, லேக் வேறு ஆக்காதுரா, வெறுப்பேற்றுறாங்க இவன். நான் கீழே தாங்க இருக்கான் இவன் வேறு. சரி இதை உள்ளே போடுவோம். என்னடா இது லேக் ஆகுது. போடு. இப்போ பாக்ஸ் மொத்தமாக நம்ம கைக்கு வந்துச்சு. எங்கே இருக்கான் அந்த பையன், ராடு பையன்? இல்லை அது வரைக்கும் அங்கே ஒரு லாஸ்ட்டில் ஒரு மெயின் வீடு இருக்குல்ல, அங்கே தான் போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா காயினுக்கிறத பார்த்தேன். ஆனால் நம்மளுக்கு எப்படியோ தேவையில்லை, நம்மக்கிட்ட நிறைய காயின் இருக்குது, அதுவே வச்சுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 கேம்லேயும் ஒரே அக்கௌண்ட் போட்டிங்கன்னா, கூகுள் அக்கௌண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேமில் இருந்தால் அதே காசு இருக்கும். செகண்ட் கேமில் இருக்க காசு 3வது கேமுக்கு வந்துடும். அதாவது எல்லாமே சேர்த்து வந்துடும் மொத்தமாக விளாட்ற கேம் பொறுத்து. ஸோ இப்போ
என்ன பண்ணோன்னா நான் எவிடன்ஸ் கண்டுபிடிச்சிக்கிறேன் உள்ளே வரலாமான்னு கேட்டுக்கிறான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லோட் ஆகுதே. இப்போ அந்த பைத்தியக்காரனை பிடிக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்திருக்கு அந்த நியூஸில். அப்படியே நம்ம ஹீரோ ஆகிட்டோம். ஒரு வித்தியாசமான ஒரு பையன், ஒரு ஐஸ்கிரீம் மேன் தான் இது ஒரு இது கொலைக்காரன் கண்டுபிடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் அந்த ஐஸ்கிரீம் மேனே ஒத்துக்கினான் அவன் தான் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டு சில்ட்ரன்ஸை கொன்னுடுறான் அப்படின்னு. இந்த சுலிமியன் பரம்பரை சத்துடுச்சு அப்படின்னு போடுறாருங்க. ஸோ அவுட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தான் கைஸ் வின்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் எண்டிங். ஸோ இதோட இந்த வீடியோ பிடிச்சிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. அதோட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆலில் போடுங்க. அப்போ தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் தெரியும். ஸோ பை கைஸ், பை 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 பை.